Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ரிசல்ட் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட நாம் கேட்போம். சங்கரன் வணக்கம். இந்த தேர்ச்சி விகிதம் தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். நாடு முழுவதும் பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடந்தன. இதன் முடிவுகளை மாணவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிலையில் இன்று காலை 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை CBSE வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் தேர்வு எழுதிய 23,71,939 மாணவர்களில் 22,21,636 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாடு முழுவதுமான ஒட்டுமொத்த தேர்ச்சி விழுக்காடு 93.66. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.6 விழுக்காடு தேர்ச்சி சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக CBSE தெரிவித்திருக்கிறது. நாட்டிலேயே அதிகபட்ச தேர்ச்சியை திருவனந்தபுரம் மண்டலம் பெற்றுள்ளது. இந்த மண்டலத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 99.79 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். கடைசி மண்டலமாக குவஹாத்தி மண்டலம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மண்டலம் 84.14 விழுக்காடு தேர்ச்சியை பெற்றிருக்கிறது. சென்னை மண்டலம் பொறுத்தவரை 98.71 விழுக்காடு தேர்ச்சியை பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் எடுத்துக்கொண்டால் தேர்வு எழுதிய 1,03,259 மாணவர்களில் 1,03,117 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு மட்டும் 99.86 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது cbse.gov.in results.nic.in போன்ற இணையதளங்களில் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் பார்த்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.